ஃப்ரெண்ட்ஸ் சின்ன முருகன் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாமாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா வசந்தியுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் அங்கே அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா கூட வர செக்கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லுவோம். இங்கே வசந்தியுமே பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தாவுமே கூட்டிக்கிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே கூட்டிகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுமே போகிறாங்க. போய் அங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டருமே செக் பண்ணிவிட்டு இங்கே அப்பத்தா கிட்ட வந்து ட்வின்ஸ் ட்வின்ஸ் குழந்தை 2 குழந்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா கிட்ட சொன்னதோ அப்பத்தா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த இங்கே தமிழ் செல்வி கிட்ட சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே இங்கே வசந்தியுமே பார்த்தீங்கன்னா ஏப்பத்தா எதனால தமிழ் செல்வி கிட்ட மறைக்கிறது, எல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு தான், நீ கப்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டாக்டர் இங்கே இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா டாக்டருமே பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா நீ டாக்டர்கிட்ட ஏதோ டீப்பாக பேசிகிட்டு இருந்த போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்டதும் அங்கே தமிழ் செல்வி கேட்கவும் உங்கள் அப்பத்தான் என்ன சொல்கிறாங்களா, அது ஒன்றும் இல்லை, நீ மசக்கையாக இருக்குல்ல, அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அங்கே குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. வசந்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்விக்கு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி ஒரு சைடு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தியுமே பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு சரியா பார்த்தா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா வா வசந்தி சாப்பிட்டு போவேன், என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் அப்படியே இருக்குது, நான் அப்படியே போட்டபடியே விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் போயிட்டேன், நான் இன்னொரு நாளைக்கு வர பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியும் ஒரு சைடு சந்தோஷமாகவும் அங்கே போயிட்டு உள்ள உட்காருவோம். அங்கே தான் சேது இருக்காரு. சேது இருக்கிற இதை பார்த்துட்டு அங்கே முறைச்சிக்கிட்டே எங்கள் தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. உடனே எங்கள் சேதுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்காகனா இந்த தமிழ் செல்வி செக்கப்பு போனால் என் குழந்தைய அங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க, எனக்கு அதை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்க முடியல, அவள் சொன்ன பொய்யினால் இவ உண்மையாக இருக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்த வச்சே இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்போதாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரி இங்கே போஸை இந்த வீட்டில் இருக்க விடாத பண்ண இங்கே தமிழ் செல்விக்கும் இங்கே ராஜாங்கத்துக்கும் நான் எத்தனை ஒன்று பண்ணியே தீருவேன், ஒரு காலம் வராதா போடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் ரொம்பவே பகை வச்சுக்கிட்டு அங்கே குட்டையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா அங்கே போஸை டிவோர்ஸ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடுங்க சாபுத்ரி இங்கே மலர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அங்கே நீ வேலைக்காரி தான், இதுக்கு மேலே நீ இந்த வீட்டோட மருமக, நேத்தோட முடிஞ்சு போச்சு, நீ வேலைக்காரியாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவோம். உடனே இங்கே தான் மலருமே பார்த்தீங்கன்னா பழையபடி அங்கே எப்படி புடவை கட்டியிருந்தாங்களோ அது மாதிரி கட்டிட்டு வரவும் அவங்க சேது இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமும் இதை பார்த்துட்டு நீ இந்த வீட்டு மருமக இது மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணலாமா, நான் உனக்கு அன்னைக்கே என்ன சொன்னேன், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ மாம்பழம் எப்படி கட்டுறியோ அதே மாதிரி தான் இருக்கணும் இந்த வீட்டில், அங்கே போஸு உன்னை விட்டு பிரிஞ்சாலுமே இந்த வீட்டோட மருமக தான் நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டுருனா என்ன, நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம். உடனே இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சொன்னதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது, நான் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் மலர் பார்த்தீங்கன்னா சொல்லவும். மலர் சொன்னதும் இங்கே ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மலர் இது மாதிரி சொல்கிறத நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு சைடு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே இங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா நீ பழையபடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கணும், அது ராஜாங்கத்தோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே மலர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாபுத்திரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க போல் இந்த அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் இங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு டீப்பாக பிளான் போட்டுட்ருக்காங்க. நம்ம அடுத்தது அவங்களுக்கு என்ன பிளான் போட்டு இதை கெடுத்து விடுறதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ தமிழ் செல்வி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் நிஜமாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா அங்கே சேது அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனசு மாதிரி அவள் கூட சேர்ந்து வாழ்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே
தாமரை கிட்ட அங்கே சொல்லி அங்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்காரு. அதை பார்த்தா அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதை கூட்டு இங்கே சேது நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்கிறப்பா என் கடைசி ஆசை அதுதான். அன்றைக்கி அவ்வளோ சொல்லியுமே உனக்கு மனசு மாறல. நீங்கள் நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்றாங்க. எனக்கு ஒரு மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பார்த்தீங்கன்னா இங்கே சேதுக்கிட்ட சொல்லுவோம். அவள் பொய் பிடிச்சவ அப்பத்தா. அவள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி இப்போ கூட அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக்கப் கூட போயிட்டுருக்கா. ஆனால் போயிட்டு வந்தாலுமே அவள் நடிக்கிறது ரொம்ப பச்சையாக தெரியுது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி என்னடா சொல்கிற, நானும் செக்கப்புக்கு தான் போயிட்டு வந்தேன். அவள் வயிற்றில் வளர்றது ரெட்டை குழந்தைடா, நம்மளோட வாரிசு அதில் தானே வளர்ந்துட்டு இருக்கு. நீ தமிழ்ச்செல்வியை அங்கே ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீ அவளை இப்படியே ஒதுக்கி வச்சினா எப்படிடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லுவோம். உடனே இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டை குழந்தைன்னு சொன்னது வந்து சேதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு சைடு இங்கே தமிழ்ச்செல்வி சொன்ன பொய்யும் அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போகுது. ஒரு சைடு அவங்க மேலே கோவம் இருந்தாலுமே அங்கே அவள் வயிற்றில் வளர ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தா அப்படியெல்லாம் பேசிட்டாலே நான் இருக்கிற போதே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டா நான் என் பேத்தி மாதிரியோ என் பேரை மாதிரியும் பார்த்தீங்கன்னா என் கண்குளரை பார்த்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா அப்பத்தா இந்த வார்த்தை உன் வாயிலேருந்தே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா சொன்ன விஷயத்த சேது பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. அங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தை ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட போய் பேச முடியாமல் ரொம்பவே ஈகோ பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே கோவமாகும். ஏன்னா தமிழ்ச்செல்வி சொன்ன பொய்யை தான் அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சன்னியாசியை கூட்டு அங்கே தோட்டத்தில் அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே கேட்டுட்டு இருக்காங்க. அது வேலை முடியலன்னா அங்கே எல்லாம் பார்த்துக்கோ சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மலரை கூட்டு இங்கே அப்பத்தா மலர்கிட்ட இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற ரெட்டை குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷமாக இங்கே மலர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மோகனாவோ இதை கேட்டுடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற அப்பத்தா தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்றது ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வியை மீட் பண்ணி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனமே போகும். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தா பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்விக்கு வயிற்றில் வர ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி தெரியவே தெரியாது, அவளுக்கு தெரியாமல் வச்சுக்கோ. ஏன்னா அந்த குழந்தைய வச்சு தான் அங்கே சேதுவையும் அங்கே தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா சொல்லவும் உடனே எங்கள் மோகனாவுமே எதுக்காக அப்பத்தா இது மாதிரி போய் சொல்லிக்கிட்டு அங்கே நம்ம இந்த விஷயத்த நம்ம உண்மையாகவே சொல்லிடலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொல்லுவோம். இப்போ வேணாடி எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நான் சொல்கிறேன், நீ சைலண்ட்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா பார்த்தீங்கன்னா இங்கே மோகனாகிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையை பார்த்தீங்கன்னா அங்கே வரான்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட மலர் எனக்கு கொஞ்சம் காஃபி வச்சுட்டு வந்து தரையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா காஃபி கேட்குறாங்க. உடனே இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா இங்கே காஃபி வச்சுட்டு இருக்கிறதுக்காக போயிட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மோகனா, ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நான் சேதுக்கிட்டுமே சொன்னேன். ஆனால் சேது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் அவள் எல்லாமே போய் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சைலண்டாகவே போயிட்டான். நான் இவங்களுக்கு எப்படி தான் புரிய வச்சு அவங்கள சேர்த்து வைக்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கிட்ட அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.